தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வெளிச்சங்கிறதான ஒரு தலைப்பை நாம் பார்த்தோம். இன்றைக்கு சீஷன் என்பவன் யார் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இங்கே லூக்கா சொல்லுகிறது 14வது அதிகாரம் 27வது வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய பாடுகளை, ஆண்டவர் நிமித்தமாக வருகிறதான எல்லா பாடுகளையும் சுமந்து அவரை போல வாழாதவன் ஆண்டவருக்கு பிரியமாகவும் சீஷனாகவும் இருக்க முடியாது என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அவருடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது நிமித்தமாக வருகிறதான எல்லா உபத்திரவங்களையும் எல்லா பாடுகளையும் கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் சுமக்க வேண்டும், சுமந்து தீர்க்க வேண்டும். இதைதான் இங்கே சொல்லப்படுகிறது. சீசன் என்பவன் தன் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் நிமித்தமாக வருகிற எல்லா பாடுகளையும் எல்லா உபத்திரவத்தையும் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். அவரை போல முன்மாதிரியாக வாழ வேண்டும். இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். இந்த உலகம் கொடுக்கிறதான போர்வை நாம் போற்றி கொள்ளக்கூடாது. அதை கலற்றி எறிந்து கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதான சீஷன் என்கிற ஒரு போர்வையை நான் போர்த்தி கொண்டு அவருக்கு பின் செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாட்களும் இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அவருடைய சீஷனாக நாம் இருக்க வேண்டும். அதைதான் அவர் விரும்புகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென்.